சூப்பு சாப்பிட்டு எனக்கு தண்ணி கிடையாது. அதை மீறி தண்ணி குடிக்கிறாருன்னா என் கடைக்கு தயவு செஞ்சு வராதீங்க. நிறைய மூலிகை சோயாங்கிறது வேல்யூ கம்மியான பொருளுங்கண்ணா. ஆனா இந்த சோயாவில் சேர்த்த இன்கிரீடியன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அபரிவிதமான வேல்யூ ஜாஸ்தியான பொருள். அது நிறைய மூலிகை போட்டு சாரை உரிய வச்சிருந்தது. உரியறதுக்கு ஒரு பொருள் தேவைங்கிறதுக்காக தான் இந்த சோயாவை பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு பிரச்சனை போது 100 பிரச்சனை சரி பண்ற மாதிரி இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்கன்னா, சூப்ல வந்து நண்டு சார் நண்டு பிளஸோட அவ்வளவு இன்கிரீடியன்ஸ் இதுலயும் ஆட் பண்ணிருக்காங்க. சளிக்கு அருமையான மருந்து. நீங்க ஒருத்தர் சாப்பிட்டீங்க சார், வீட்டுல 2 பேர் சாப்பிட வைக்க போறீங்க சார், சரிங்களா? இப்ப சாப்பிட்டு முடிஞ்சு தெரியும் உள்ள டெம்பரேச்சர் காட்டமர ஃபீல் இருக்கும். இப்ப பச்சை தண்ணி தான் தெரிவிங்க. பச்சை தண்ணி குடிச்சா நீங்க செலவு பண்ண காசு வேஸ்ட் சார். அதுக்கு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு சார். ஒரு கிண்ண தருங்க, உங்களோட சேர்த்து 3 டம்ளர் தண்ணி, ஒரு 5 டம்ளர் ஊத்துவோம், தப்பு கிடையாது சார். கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சால்ட் போட்டு கொதிக்க வச்சு அது மூலிகை தனியா மாறிடும் சார். அதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. நீங்க சூப்பு தரும், ஒரு முடக்கு சூப்பு, ஒரு முடக்கு ஜீரக தண்ணி அப்படியே குடிக்கலாம். 2 முடக்கு ஜீரக தண்ணி 3 முடக்கு ஜீரக தண்ணி குடிக்கலாம். பச்சை தண்ணி 5 மில்லி கூட குடிச்சிடாதீங்க 10 நிமிஷம் வரைக்கும். இது எதுக்கு சொல்றேன்னா சார், நம்ம வந்து லங்ஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கு கோல்டு வந்து எப்படின்னா, இந்த நான் கொடுக்குற பொருள் வந்து எப்படின்னா, சூப் வந்து எப்படின்னா மெல்ட் ஆகி மோசம் வந்து சேர்த்துறது அவுட்புட் பண்ணிடும். தொட்டுக்கோ தொடச்சுக்கோ இருக்கிறத இந்த ஜீரக தண்ணி எப்படின்னா அந்த லங்ஸ்ல உள்ள வலிச்சு எடுத்துட்டு சேஃப் ஜோன்ல வச்சிருக்கு. மறுபடியும் இந்த பிரச்சனை வராத அளவுக்கு பாதுகாக்கிறதுக்கு. எதுக்கு சுடுதண்ணில அந்த ஜீரக தண்ணி சால்ட் போட சொல்றேன்னா, த்ரோட் பெயினா இருந்துச்சுன்னா சுடுதண்ணி உப்பு போட்டு முழுங்குமாங்க, சரிங்களா? அது வந்து பெயின், அதுவும் எப்படின்னா ஆன்டிபயோட்டிக் தன்மை சால்ட் இருக்கு சார். நீங்க போடும்போது எப்படின்னா தொண்டை வீக்கமா இருந்துச்சு, வலி இருந்துச்சு, பெயின் இருந்துச்சுன்னா அதையும் சரி பண்ணிடும். இது வந்து லஞ்ச் சேஃப் ஜோன்ல வச்சுங்க சார். சார் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, நான் பாய்ஸ் படிச்சிருக்கேன், படிச்ச படிப்பு தெரிஞ்ச தொழில் மிங்க அப்படின்னு சொல்றேன் சார். தெரிஞ்சதை சொல்லாம இருந்தா நீங்க நினைச்சீங்க சாப்பிட்டா காசு கொடுத்தா அப்படி இருக்க மாட்டேன் சார். ஏன்னா அந்த பலனை முழுமையா அனுபவிக்கணும். ஏன்னா ரொம்ப எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணிருக்கேன் சார். அந்த நான் உழைச்ச உழைப்புக்கும் நீங்க உழைச்சு கொடுக்குற காசுக்கும் 2 பேருக்கு ஏதோ பலன் கிடைக்கணும். அது வேஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறது கஷ்டப்பட்டு சொல்லி பண்ணதுன்னா, சூப்பு சாப்பிட்டு எனக்கு தண்ணி கிடையாது, அதை மீறி தண்ணி குடிக்கிறாருன்னா என் கடைக்கு தயவு செஞ்சு வராதீங்க. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அடுத்தது கொடுக்க உதவி புரியுங்க. அதுவும் கஷ்டம். இது வந்து சில பேர் பாக்குறவங்க கஸ்டமர் மதிக்கல எட்வைட்டா அப்படிலாம் எதுவும் கிடையாது சார். ஒரு ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு வாத்தியார் இருப்பாரு, ஸ்ட்ரிக்டா ஹோம்ஒர்க் பண்ணலையா பனிஷ்மெண்ட் பண்ணுவாரு, அடிப்பாரு, படின்னு சொல்லுவாரு. அவர் வந்து பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்க்கு வந்து கெட்ட வாத்தியாரா தெரிவாரு. ஒரு சில வாத்தியார் தூங்கிட்டே இருப்பாரு, பாடமே நடத்த மாட்டார், அவர் நல்ல வாத்தியாரா தெரிவாரு. ஆனா எந்த ஸ்டூடெண்ட் எந்த வாத்தியார்ட்ட இருந்தா பாஸ் ஆவாங்க சார்? கண்டிக்கிற வாத்தியார்ட்ட இருந்தா நல்ல மார்க் எடுப்பாங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இது மாதிரிலாம் போவாங்க. இங்க இருக்க வந்து எப்படின்னா பிசிஐ வாங்கிட்டு எங்கிட்ட கூலி பட்ட இதை போய் ஆகணும் சார், வழி ஒன்றும் கிடையாது. இது மாதிரி எப்படின்னா ஸ்ட்ரிக்டா பேசினாலும் கொஞ்சம், ஆனா சில பேருக்கு பிடிக்காது சார். இந்த கடை ஆரம்பிச்சு இன்னையோட சேர்த்துக்கணும், டிசம்பர் 25 10 வருஷம் ஆகுதுங்கண்ணா. கடை லொக்கேஷன்ங்கிறது நம்ம பால் பண்ணை வந்து எப்படின்னா காவிராத்துக்கு போற வழியில அவதா செராமிக்ஸ்னு ஒண்ணு இருக்கும், அந்த அவர் டைல்ஸ் கம்பெனி. அது வாசல்கிட்ட போட்டிருக்காங்கண்ணா. ஈவினிங் 7:30 to 8 o'clock நம்ம கடை ஆரம்பிக்கிற டைம் அண்ணா. அந்த 7:30 ஒரு கடை இருக்கிறதும் தெரியும், அதையும் பாத்துங்க, சரிங்களா? அது வரைக்கும் லைட் கிட்ட எதுவும் போட மாட்டேன். ஒரு நாள் கூட லீவே இல்லை சார். அது விடுமுறை எப்பயுமே கிடையாது. தீபாவளி பொங்கல் பந்து ஸ்டைக்கு ஊரே கடை அடிச்சு வரைக்கும் கொளுத்தி விட கடை போட நீங்க மட்டும் சேஃபா வாங்க.